Hello all, welcome to Study with Jirusha. இன்னைக்கு நம்ம LCMல டைப் 5 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் LCM ஆஃப் 0.81, 0.27, 1.5. 0.81, 0.27, 1.5 இன் மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க LCM. இப்போ நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள். டெசிமலில் கொடுத்துருக்காங்களா? டெசிமலில் கொடுத்தா நம்ம அதை வந்துட்டு நம்பராக மாற்றிக்கணும், நார்மல் நம்பராக பார்த்துக்கோங்க. 0.81 இருக்குது, அடுத்து 0.27, நெக்ஸ்ட்டு 1.5 அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் டெசிமல் எது இருக்குன்னா 2, இது ரெண்டு தான் 2ல் இருக்குது. 1 2 இது பாருங்கள் 1 தான் இருக்குது, இங்கே 1 2 தான் இருக்குது. அப்போ நான் வந்து 2னா 100, இப்போ 1னா 1 டெசிமல் தள்ளி வந்துருந்துச்சு அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 டெசிமல் அப்படின்னா இப்போ 2 டெசிமல் தள்ளினா 100, அது மாதிரி 3 டெசிமல்னால் 1000ஆல் பண்ணணும். இப்போ வந்து இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது 2 டெசிமல் தான், அதனால் 2 டெசிமல் அதாவது 100ஆல் நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ இன்ட்டு 100ஆல் பண்ணும்போது இது என்ன ஆகும்? 81. இதை மறந்துடுங்க, இதை மறந்துட்டு இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 81 இன்ட்டு 100, ஓகேவா? அப்போ என்ன வரும்? 8100 அப்படின்னு வரும். இப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன வரும்? 81. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே 27 எடுத்துக்கிறேன். 27 நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும். இன்ட்டு 100, இப்போ என்ன வரும்? 2700. இப்போ இதுலேயும் 2 நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 27. இங்கே 1.5 இருக்குது. இந்த 1.5ஐயும் இந்த டெசிமலை மறந்துடுங்க, வெறும் 15ன்னு வச்சுக்கோங்க. 15 இன்ட்டு 100 என்ன வரும்? 1500ன்னு வரும். இதில் 1 பாயிண்ட் தள்ளி தான், 1 நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டா என்ன வரும்? 150. இப்போ டோட்டலாக என்னென்ன இருக்குது? 81, 27, 150ங்கிற இந்த 3 நம்பர் தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம்மில் 81, 27, 150 இதெல்லாம் காமனாக எந்த டேபிளில் வரும்னா 3 டேபிளில் வரும். 3 டேபிள் என்ன வரும்? 327, 3 9s are 350s are. அகெயின் இதை வந்து 3 டேபிளில் பண்ணலாம். எல்சிஎம்மில் வந்து எந்தெந்த டேபிளில் வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம். HCFல ஒரே டேபிளில் தான் பண்ணணும். பாருங்கள், எல்சிஎம்மில் மறுபடியும் இதை 3 டேபிளில் பண்ணும்போது 3 9s are 3 3s are. இது வந்து 3 டேபிளில் வராதனால இந்த 50 நான் அப்படி எழுதிக்கிறேன். நம்ம வந்து எல்சிஎம்மில் கீழே 1ன்னு 3 நம்பருக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் அகெயின் போடும்போது 3 3s are 3 1s are, இங்கே 50. இங்கே மறுபடியும் 3 டேபிளில் போடும்போது இங்கேயும் 1 ஆயிரும். இந்த 50யை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து 50 என்ன பண்ணனா 5 டேபிளில் போட்டுக்கிறேன். 1 1 10s are, அகெயின் போடும்போது 5 1s are 1s are 2s are, இங்கே போடும்போது 2s are 1s are 1s are. எல்லாமே இப்போ 2ன்னு வந்துருச்சா? எல்லாமே 2ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இது என்ன பண்ணுவோம்? இது எல்லா நம்பரையுமே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 3s are 9 இன்ட்டு 9, 3 3s are 9 into 3 3s are 9 into 5 5s are 25 into 2, 9 9s are 81 into 25 2s are 50. So answer என்ன வரும்? 4050. இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன? 4050. மீசிமா வந்து 4050. இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு இதுதான் மெத்தட். இந்த மாதிரி டெசிமலாக கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கணும். எது பெரிய நம்பராக இருக்கோ, அதாவது இங்கே வந்து 100ன்னு வருது, இங்கே 10ன்னு தான் வருது. அப்போ 100ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நார்மல் நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி தான் ஆன்சர் கொடுப்பாங்க. டெசிமல் இருக்குன்ட்டு யாரும் பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் இன்னொரு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் HCF ஆஃப் 0.007, 1.4, 0.21. 0.007, 1.4, 0.21 மீப்போவா. இதில் மீப்போவா கேட்டிருக்காங்க. இப்போ HCF. இப்போ இதே மாதிரி இந்த இதை எடுத்து எழுதிக்கிறேன். டெசிமலில் 0.007, 1.4,
0.21 இதை எடுத்து எழுதிக்கிறேன். இதில் எது பெரிய நம்பராக இருக்குது, அதே மாதிரி டெசிமல் பாருங்கள். இது 10, இது 100. 2 டெசிமல் தள்ளி இருக்கிறனால இது 100, இது 1 டெசிமல் தள்ளி இருக்கிறனால 10, இது 3 டெசிமல் தள்ளி இருக்கிறனால 1000 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1000ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெரிய நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இப்போ வந்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது, பாயிண்ட்டு 0 அது எல்லாத்தையும் சேர்த்துக்கூடாது, நம்பரை மட்டும் தான் எழுதிக்கணும். அப்போ 7 × 1000 எழுதியாச்சு. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 3 3 டிஜிட். இப்போ 7000 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா ஆன்சர் 7. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 1.4 இங்கே பாயிண்ட் கணக்கில் சேர்த்துக்கூடாது. 14 × 1000 அப்போ 14,000. 1 பாயிண்ட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோன்னா என்ன வரும்? 1400. நெக்ஸ்ட் இங்கே 21 × 1000. நீங்கள் வந்து இங்கே 10 தான் இருக்குது, இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 100ஆல் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு பண்ண வேணாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 21 × 1000 21,000. இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 210. இப்போ இதை HCF பண்ணணும். HCFக்கும் அதே மாதிரி இந்த டிவிஷன் மெத்தடில் எடுத்துக்கிட்டு 71400 இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இது எல்லாமே எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வரும். அப்போ 7 1s are 7 2s are 200 7 3s are ஓகே. இது 1 டைம் 7 டேபிளில் பண்ணியாச்சு. அகெயின் இது ரெண்டுத்தையும் 10 டேபிளில் பண்ணலாம். ஆனால் இது 10 டேபிளில் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 1 வந்துடுச்சு. HCF நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் டைப்லாம். HCF மட்டும் 3மே இப்போ அந்த டேபிளால், இப்போ இது 3மே 10 டேபிளால் டிவைட் ஆனால் தான் நான் 10 இங்கே எடுத்துக்கணும். அப்படி இங்கே ஏதாவது 2 தான் டிவைட் ஆகும், இன்னொன்று டிவைட் ஆகாதுன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. இப்போ HCF என்ன? 7. இதுதான் ஆன்சர். இதுதான் டைப் 5. இந்த டைப் 5 நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைப் 5 பார்க்குறதுக்கு முன்னாடி டைப் 1லேருந்து டைப் 4 வரைக்கும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைப் 5 புரியும். இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். தேங்க்யூ ஆல்.